இனிய காலை வணக்கம். நம்ம நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கும் போது எதுவும் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. இந்த நாள் உங்க எல்லாருக்குமே சந்தோஷமான நாளா அமையணும்னு சொல்லி வாழ்த்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பது நான் உங்கள் ஸ்வாதிஷ்டா. ஸ்வாதி, எப்பவுமே குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வேற பார்வையில வேற ஒரு ஆங்கிள் இருந்து பாப்பாங்க. கரெக்ட். என் ஃப்ரெண்டோட குழந்தை கூட ரீசெண்டா எங்க எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். பெல்ட்டுக்கு ஏன் பெல்ட்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னு அவன் கேட்டதுல எங்க யாருக்குமே பதிலே தெரியல. சரி, அந்த கேள்விக்கு பதில் சார் நீங்க என்ன பண்ணீங்க? கூகுள்ல சர்ச் பண்ணிருப்பீங்களே. அதெல்லாம் நாங்க பண்ணல. அவனை சமாளிக்கிற விதத்துல உனக்கு ஏன் நாங்க பேர் வச்சோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் சொல்லி சமாளிச்சிட்டோம். அட பாவிகளா, குழந்தை எவ்வளவு அறிவுபூர்வமா ஒரு கேள்வியை கேட்டிருக்கு, அதுக்கு பதில் சொல்ற விட்டுட்டு அந்த குழந்தைய கன்ஃபியூஸ் பண்ணி அனுப்பிட்டீங்களா கடைசியில? நீ வேற. அவனோட சாமர்த்தியம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அவன் எங்க எல்லாரையும் பார்த்து என்ன சொன்னான்னா, நீங்க மட்டும் எனக்கு பேரே வைக்கலன்னா இந்த உலகமே என்ன குழந்தை குழந்தை தான் கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்பவே சாமர்த்தியமா பதில் சொல்லிருக்காங்க. ஆனா எப்பவுமே நம்ம குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடவே கூடாது. அவங்களுக்கு நம்மளோட எல்லாமே நல்லா தெரியும். ரொம்ப புத்திசாலித்தனமா பதில் சொல்லுவாங்க. புத்திசாலித்தனமா இருக்கிறத விட பொறுப்பான குழந்தைகளும் எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா? பொறுப்பான குழந்தையா? யார் கண்மணி அது? சைனாவை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை தான் வாங் ஆனா. அவளுக்கு 5 வயசு இருக்கும்போது அவருடைய அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதனால அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அச்சோ, அப்ப அந்த பொண்ணோட நிலைமை என்னாச்சு? அந்த பொண்ணு அதுக்கப்புறமா ஆனாவோட பாட்டியும் அவங்களோட அம்மாவும் சேர்ந்துதான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருக்குமே 70 வயசு தாண்டிடுச்சு அப்படிங்கறதால ஆனாவை சரியா பாத்துக்க முடியாது. ஏன்னா அவங்கள பாத்துக்கிறதுக்கே 2 ஆள் தேவைப்படும். அவங்க எப்படி ஆனாவை பாத்துப்பாங்க? சோ ஆனா தான் இவங்க 2 பேருமே பாத்துக்கிறா. இப்ப அவ தலையில தான் எல்லா பொறுப்பும் விழுந்திருக்கு. ஓ மை காட், ஒரு சின்ன குழந்தை தலையில இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்ல? ஆமா, ஒரு ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தாலும் கூட அவ செய்யற வேலையெல்லாம் கேட்டாலே நமக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனேயே அவ வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய தோட்டத்துல இருந்து காய்கறிகள் எல்லாம் பறிச்சுட்டு வர்றது, வீட்டுல பாட்டிக்கு தேவையான வெந்நீர் வச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு அந்த காய்கறிகளை வச்சு சமைச்சு கொடுக்கறது, வீட்டை பாத்துக்கிறது, சுத்தம் பண்றது, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஊட்டி விடுறது, அவங்களுடைய உடல் நலத்துல ஆரோக்கியமா இருக்கா அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றதுன்னு நிறைய வேலைகளை அவளே இழுத்து போட்டுட்டு செய்யறாள். சோ இவளை பாக்குறதுக்காக ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் போயிருக்காங்க. அவங்க போய் ஒரு காட்சியை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஆனா அவரோட கிச்சன்ல ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அது மேல ஏறி நின்று சமையல் வேலை மத்த வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்திருக்கா. சோ இதை பார்த்து அவங்களுமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க, பிரமிச்சு போயிட்டாங்களாம். ஆனா மட்டும் இந்த ஊர்ல இருந்திருந்தா நானே அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து நல்லபடியா படிக்க வச்சிருப்பேன். சரி, இப்போ இந்த அழகான தகவலோட ஒரு யோகாசனம் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா கருடாசனா. ஸோ கருடாசனா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி வார்ம் அப்பும் பண்ணிடலாம். வார்ம் அப் என்ன பண்ண போறோம்னா ஸ்குவாட்ஸ் வார்ம் அப். ஸ்குவாட்ஸ் வார்ம் அப் எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ காலை கொஞ்சம் விரிச்சு வைங்க. காலை விரிச்சு வைக்கும் போது கால் எக்ஸாக்ட்லி உங்களோட டயகனலி பார்க்கணும், ஸ்ட்ரெயிட்டா பார்க்கக்கூடாது. டயகனலி பார்த்துட்டு ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட், கையை முன்னாடி வச்சுக்கிட்டு மெதுவா உங்களோட பெல்விஸை பின்னாடி புஷ் பண்ணிட்டு மெதுவா கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு கீழே போக முடியுமோ கீழே போங்க. ஸோ மெதுவா அதே மாதிரி மேலே வாங்க. இன்னொரு வாட்டி மெதுவா புஷ் பண்ணி உங்க செஸ்ட்டை முன்னாடி எடுத்துக்கிட்டு மெதுவா கீழே வாங்க. அதே மாதிரி மெதுவா மேலே வரலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட முட்டியில இருக்கிற தசைகள் அண்ட் த போன்ஸ் அதுக்கு நல்ல லியூப்ரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ ஸ்குவாட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பார்க்க போறது கருடாசன். ஸோ கருடாசன் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு மெயின் பேலன்ஸ் தேவை. ஸோ பேலன்ஸ் கிடைக்காத பட்சத்துல ஒரு வால் சப்போர்ட் கம்பல்சரியா எடுத்து ஆகணும். அதுக்கப்புறமா நீங்க வேணா வித்தவுட் வால் சப்போர்ட் கருடாசன் பண்ணலாம். ஸோ கருடாசன் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ கருடாசன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் முட்டிய கொஞ்சம் ஸ்லைட்டா முன்னாடி தள்ளி ரைட் லெக் ஃபர்ஸ்ட். ஸோ ரைட் லெக் முன்னாடி இழுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்விஸ்ட் வரல இல்லைன்னா ஸ்லைட்டா நீங்க நின்னு கூட கொஞ்சம் பின்னாடி டச் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ட்விஸ்ட் வந்ததுன்னா இந்த கால் இப்படி இருக்கும். ஸோ இந்த கால் இப்படி இருக்கும்போது ரைட் கையில இருந்து லெஃப்ட் கையை ட்விஸ்ட் பண்ணி எடுத்து மெதுவா ஓபன் பண்ணி ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த பேலன்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ ஒரு வாலோட சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். அதை பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் கால் எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கருடாசன்ல கொஞ்சம் முன்னாடி காலை ட்விஸ்ட் பண்ணி வச்சு இப்போ லெஃப்ட் கை அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் பண்ணி
உங்களோட நெத்தியில அதாவது புருவத்துக்கு மத்தியில வச்சு மேல் சீலிங்க பாருங்க. மூச்சு உள்ள கீழே உள்ள வெளியே ஸ்லோவா ரிலீஸ் பண்ணிட்டு மெதுவா ரிலீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது மோஸ்ட்லி உங்களோட பாடியில இருக்கிற எல்லா லோவர் பார்ட் ஆஃப் த பாடிக்கு நல்ல மசாஜ் அண்ட் ட்விஸ்ட் கிடைக்கும். பிளட் ஃப்ளோ சீராகும். அதுக்காக தான் கருடாசனா பண்றோம். ஸோ இன்னைக்கு கருடாசன் பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஒரு ஆசனாவோட நான் உங்களை மீட் பண்றேன். ஸ்வாதி, கருடாசனா எப்படி பண்ணணும்னு கத்துக்கிட்டியா? கத்துக்கிட்டேனே. கருடாசனா நம்ம டோட்டல் பாடியை பேலன்ஸ் பண்றதுக்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம டெய்லி அந்த ஆசனாவை பிராக்டிஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, நம்ம எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு சக்சஸ் தானே? எஸ் ஸ்வாதி, கரெக்டா சொன்னீங்க. நம்மளுடைய லைஃப்ல தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பொண்ணுக்கும் அவங்களுக்கோ சினிமாக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்க சினிமால ஒரு பெரிய பின்னணி பாடகி ஆயிடுறாங்கன்னா அது அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை தானே காட்டுது. இது என்ன புதுசா இருக்கு? ஜோதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க சிறு வயதிலேயே கண் பார்வையை இழந்துட்டுவாங்க. ஆனா ரொம்ப நல்ல குரல் வளம் இருக்கக்கூடியவங்க. அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, நமக்கு தான் கண் பார்வை இல்லையே, நம்மளுடைய திறமை யார் அங்கீகரிக்க போறாங்க அப்படின்னு நெகட்டிவா நினைச்சு சோர்ந்து போயிடாம அவங்களுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. வாவ், அப்போ லைக்ஸ் கமெண்ட்லாம் பயங்கரமா குவிஞ்சிருக்குமே. லைக்ஸ் கமெண்ட்ஸ் மட்டும் குவியல ஸ்வாதி. இவங்க பாடின வீடியோவை ஜிவி பிரகாஷ் குமாரே பார்த்துட்டு அவருடைய அடங்காதவன் திரைப்படத்துல பாடுறதுக்கான வாய்ப்பும் கொடுத்திருக்காரு. வாவ், சூப்பரான விஷயம். ஸோ நிறைய பேர் ஏன் வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு கேட்கறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு இப்போ இந்த நியூஸை பார்த்து புரிஞ்சிருக்கோம். சரி, இந்த தகவலோட அடுத்த மார்ஷல் ஆர்ட்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்கள் விஸ்வா அருண்ராஜா பேசுகிறேன். நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் ஃபிட்னஸ்க்காகவும் தற்காப்புக்காகவும் இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம பாடியை எப்படி ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப எளிமையான முறையில் இவ்வளோ நாள் நம்ம சில டெக்னிக்ஸில் கற்றுக்கிட்டு வந்துட்ருக்கோம். அந்த இது ப்ராக்டிஸில் இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா, நம்ம ஹேண்ட் மூமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு புஷ், அதாவது ரொம்ப க்ளோஸாக வர ஒரு பர்சனை ஷார்ட் டிஸ்டன்ஸில் 2 ஹேண்டையுமே யூஸ் பண்ணி அந்த பாடி டர்னோட சர்க்குலர் புஷ் தான் நம்ம பார்த்தோம். அண்ட் வைட் ஆங்கிள்லையும் அதை ஒரு டிஸ்டன்ஸ்லையும் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது கிக்ஸ். நம்ம ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் எப்போவுமே ஒரு டுகெதராக யூஸ் பண்ணும் போது தான் பாடியில் பேலன்ஸ் கிடைக்குது அண்ட் எக்ஸசிவ் ஃபோர்ஸும் கிடைக்குது. நம்ம எவ்வளோதான் ஹைட் வெயிட் இருந்தாலுமே, அது நம்ம ஹைட் ரொம்ப சின்னதாக இருந்து ஒல்லியாக இருந்தாலும், அது ஒரு சின்ன ஸ்கூல் போகிற பொண்ணாக இருக்கட்டும், ஒரு காலேஜ் போகிற பொண்ணாக இருக்கட்டும், ஆஃபீஸ் போகிற லேடியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எப்படி நம்ம ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி மூமெண்ட்ஸோட பண்ணும்போது தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் டுகெதராக யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம லெக் டெக்னிக் லோவஸ்ட் கிக்காக எப்படி பண்ணுறது, ஆன் த நீ நம்ம லெக்கை லிஃப்ட் பண்ணுறோம், ஆன் த நீ கிக் பண்ணுறோம். இது ஏற்கனவே ஒரு கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். இதை டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சுபா கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வெல்கம் சுபா. வெல்கம். ஸோ இப்போ கிக்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னல, இப்போ அடிக்க யாரோ வராங்க, அதை அவங்க ஹேண்ட்ல எப்படி தடுக்கிறாங்க, தடுத்து மறுபடியும் இன்னும் கிட்ட வாங்க, அவங்க அதே டெக்னிக்கை வைட்ல எப்படி பண்றாங்க. ஓகே, இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு. நம்ம லெக் டெக்னிக் யூஸ் பண்ணும் போது ஒரு ஹேண்ட் டெக்னிக்ல அடிக்க வரவங்களை கூட லெக்காலேயே ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ நான் ஹேண்ட் டெக்னிக்ல, அதாவது ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட் ஒருத்தன் இப்படி அடிக்க போறான். ஓகே, அதை அவங்க கையால தடுக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த கை மூவ்மெண்ட்ஸ்லாம் ஈஸியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் பேரலா லெக் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ கவனமா கவனிங்க. நான் இப்படி வரேன், அவங்க அதை எடுத்து காலை லிஃப்ட் பண்ணி சிம்பிளா நீ கிட்ட மட்டும் கொண்டு போறாங்க. ஸோ ரோட்ல கிக்லாம் யூஸ் பண்ணும் போது ரொம்ப கை காலெல்லாம் பெருசாலாம் நம்ம தூக்க முடியாது. வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ட்ராக் பேண்ட்ஸ்லாம் போட்டிருப்போம், கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ல இருப்போம், என்ன வேணா பண்ணலாம். இப்போ ஒரு டைட் ஜீன்ஸோ இல்லை சாரியோ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல நம்ம வெளியே போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹெவியாலாம் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் அதை நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது நம்ம மூமெண்ட்டை. ஸோ இந்த அளவுக்கு எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலுமே ஈஸியாக கால் தூக்க முடியும். ஸோ பாருங்க, லிஃப்ட் பண்ணுங்க லெக்கை, இப்படி புஷ் பண்ணிட்டு மேலே கொண்டு வந்து கீழே வைங்க, பேலன்ஸ். ஓகே, லெஃப்ட் லெக்லையும் பண்ணுங்க, லிஃப்ட் புஷ் கிக். இது ஃப்ரண்ட்ல நம்ம நீல இப்படி ஸ்டாப் பண்றது. இதே இப்போ அவங்க அந்த டைரக்ஷன்ல பாருங்க, அப்படி நின்றுருக்கீங்க. ஓகே,
நான் இந்த டைரக்ஷன்ல அவங்கள போய் அட்டாக் பண்றேன், சைட்ல வருது. ஓகே, சைட்ல யாரோ ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா வந்துட்டாங்க. அப்போ இந்த லெக்கை இவங்க நிக்கிற டைரக்ஷன்லயே ஹெட்டை மட்டும் டர்ன் பண்ணி பார்த்து லெக் லிஃப்ட் பண்ணி சைட்ல அதே மாதிரி கிக் பண்ணணும். அதே நீ லெவல்ல தான் பண்றோம். லிஃப்ட் அண்ட் சைட்ல புஷ் பண்றோம். ஸோ அந்த சைட் பார்ட் ஆஃப் த லெக் இஸ் ஹிட்டிங். ஓகே, இப்போ நான் போறேன். லிஃப்ட் பண்ணுங்க, லெக் லிஃப்ட் பண்ணி. எஸ், தட்ஸ் ஆல். ஹேண்ட் ஒரு பேலன்ஸ்க்கு வச்சுக்கலாம், அந்த பாடி வந்து ஸ்வே ஆகாம இருக்கிறதுக்கு. ஓகே, கோ கோ. எஸ், கம் க்ளோசர், கம் க்ளோசர். இவ்வளோ ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலுமே அது யூஸ் பண்ண முடியும். அப்போ அவங்க ஒரு ஷோல்டர்ல இப்படி ஒரு புஷ் கொடுத்துட்டு கூட அப்படி இப்படி ஒரு இப்படி லிஃப்ட் பண்ணி ஜஸ்ட் இப்படி ஒரு கிக். ஓகே, பண்ணுங்க. ஓகே, ரொம்ப லோவா தான் வச்சுக்கணும். இப்போ இவங்க ஃபிளெக்சிபிளா இருக்கனால இவங்களால ஹைட்டா கால் தூக்க முடியுது. ஆனா ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது இவ்வளோ ஹைட்டாலாம் தூக்கவே முடியாது. இவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும், உங்களால டர்ன்மே பண்ண முடியல. ஷோல்டரால அப்படியே என்ன புஷ் பண்ணுங்க. தென் யூஸ் த கிக், மல்டிபிள் இது பண்ணணும். ஓகே, ஸோ இதே இதை வந்து இப்போ நான் பொட்டன்ஷியல் த்ரெட், நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்றேன், அவங்க இந்த டெக்னிக் எங்கிட்ட யூஸ் பண்றாங்க. இதே டெக்னிக் நான் அவங்களுக்கு யூஸ் பண்ண அவங்க எப்படி வெயிட் பண்ணுன்னு சொல்றேன். ஃப்ரண்ட் வாங்க அப்படி. ஸோ ஃப்ரண்ட்ல நான் கிக் பண்ண போறேன், அவங்க காலை பேக்ல எடுத்து வச்சிடுறாங்க. சிம்பிள் மூவ்மெண்ட், சிம்பிள் டிஃபென்ஸ், இவேடிங் தான். எந்த ஒரு அடியும் இன்னொரு அடியால தான் தடுக்கணும்ன்றது இல்லை. ஒரு அடி வரப்போகுதுன்னா அதை டைரக்ஷன் மாத்தி இப்படி ஸ்விட்ச் பண்ணி ஷிஃப்ட் பண்ணாலே, கை காலை மூவ் பண்ணாலே உங்களால அதை விட்டு விலக முடியும். வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்ல நான் கிக் பண்றது அவங்க கால் எடுத்துறாங்க. இதே நான் சைட்ல கிக் பண்ண, ஓகே சைட்ல எடுத்துங்க. நான் சைட்ல கிக் பண்ணும்போது காலை ஜஸ்ட் அவங்க லிஃப்ட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். அண்ட் இன்னொரு கவுண்டரும் அவங்க கொடுத்தாங்க, அது அவங்க ரிஃப்ளெக்ஸ்ல நேச்சுரலா இப்போ பண்ணியிருக்காங்க. நான் இப்படி கிக் பண்ணும்போது இந்த கால், நான் இந்த கிக் பண்ணும்போது கால் எடுத்துட்டு அந்த சர்க்குலர் மூவ்மெண்ட் நம்ம கிக் பண்ணோம் இல்லையா, அந்த மூவ்மெண்ட் அவங்க ஜஸ்ட் இப்படி மூவ் பண்றாங்க. ஸோ ஒரு டிஃபென்ஸ், ஒரு ஒஃபென்ஸ், ஒரு அட்டாக்கோட அவங்க பார்க்குறாங்க. நம்ம இப்போ ஹேண்ட் அண்ட் லெக் டுகெதரா எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஒரு டிஃபென்ஸ் அண்ட் ஒஃபென்ஸ், அதாவது நம்மளை பாதுகாத்து கொண்டுட்டு இன்கேஸ் நம்ம அட்டாக் பண்ணோம்னா அதை எப்படி யூஸ் பண்றதுன்றது தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு டெக்னிக், ஒரு பேக்ல இருந்து வந்து உங்களை டிஸ்டன்ஸ் ரொம்ப ஷார்ட் ஆக்கி உங்களை பிடிச்சா, உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றதுன்றதை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. ஸ்வாதி, ஹேண்ட் சர்க்குலர் மூவ்மெண்ட்ஸை வச்சு எப்படி நம்ம எதிரிங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு விஸ்வா ரொம்பவே தெளிவா சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஆமா கண்மணி, இப்ப அதுக்கு என்ன? பட் அந்த ஹேண்ட் சர்க்குலர் மூவ்மெண்ட் வச்சு நம்ம எதிரி அட்டாக் பண்ணும்போது அவங்க பிரேக் ஆயிட மாட்டாங்கல்ல. எனிமீஸை பிரேக் பண்றதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துப்போம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, இங்க வந்து ஒரு நாள் முழுக்க ஷோ பண்ணிட்டு போகும்போது நமக்கே கண்ணு கட்டுதே. வீட்டுல இருக்கிற பெரியவங்க எவ்வளவு வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஆமா கண்மணி, இப்பவாது மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பட் இதெல்லாம் இல்லாத டைம்ல எல்லா வேலைகளுமே நம்ம தாத்தா பாட்டி தானே செஞ்சிருப்பாங்க. கரெக்ட். அதனாலதான் நானாமா 98 வயசுலயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க வெளிநாடு போறதுக்காக பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோயே. 98 வயசுல பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்காங்களா? புதுசான விஷயமா இருக்கே. நானா அம்மாக்கு இப்ப 98 வயசு ஆகுது. ஆனா அவங்க ரெகுலரா யோகா பண்ணிட்டு இருக்காங்க, சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க பண்றது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்துல கிட்டத்தட்ட 36 பேருக்கு யோகாசனம் பண்றதுக்காக சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இவங்களுடைய இந்த சாதனையை பார்த்து நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெண் சக்தி அப்படிங்கிற ஒரு அவார்டை அவங்களுக்கு மரியாதை செலுத்துற வகையில கொடுத்திருக்காங்க. வாவ், அப்ப அவங்க வந்து சாதாரண பாட்டி இல்ல, சூப்பர் பாட்டி அப்படின்னு சொல்லு. ஆமா, சூப்பர் உமன் மாதிரி இவங்களும் சூப்பர் ஸ்ட்ராங் பாட்டி தான். சோ இவங்க வந்து இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கமே போனது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நோய் வந்ததே கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, யோகாசனம் பண்றதால தான் இவ்வளவு ஃபிட்டா இருக்கேன், இவ்வளவு ஹெல்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருக்கிற இது வரைக்கும் எல்லா லேடிஸ்க்குமே நார்மல் டெலிவரி தான் ஆயிருக்கான். சூப்பர். ஸோ யோகா பண்றதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நீ சொல்லி வந்து நம்மளுக்கு தெரியுது. அதனால கண்டிப்பா மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில வர யோகா செக்மெண்ட்டை மறக்காம பாருங்க. நம்ம ஏற்கனவே யோகாசனம் பகுதி பார்த்துட்டோம். இருந்தாலும் அடுத்தது அவங்க எல்லாருக்காகவுமே காஸ்டியூம் கலெக்ஷன்ஸ்ல விதவிதமா புதுசா என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு கிளியோ பொட்டிக், கேபி தாசன் ரோட், ஆல்வாபேட். சாஃப்ட் சில்க்ஸ்ல நிறைய வெரைட்டி பார்த்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கா இன்னைக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். சாஃப்ட் சில்க்ல அந்த டிசைன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டு பிகின் வித் லோட்டஸ் பிங்க் அண்ட் இது என்ன கிரீனா கோல்டான்னு எனக்கே தெரியல, அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன்ல
இது வந்து பபிள் கம் பிங்க்னு சொல்லுவாங்க, அப்படியும் சொல்லாமே. ஜக்கார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படி இப்படி பார்த்தோன்னா அவ்வளோ செமையாக இருக்குது. ஒரு வால்பேப்பர் மாதிரி இருக்குது, அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. இதெல்லாம் மோஸ்ட்லி ஃபார் கேர்ள்ஸ். இந்த பார்டர் இல்லாமல் சிம்பிளாக ஆனால் நல்ல சாரியாக கட்டணும்னு நினைக்கிற கேர்ள்ஸ்லாம் தே கேன் ஆப்ட் ஃபார் திஸ். அந்த மாதிரி இருக்குது. அண்ட் பல்லு ஒர்க், ஜக்கார்ட் டிசைன் வித் போல்கா டாட்ஸ் எஃபெக்ட் கொஞ்சம் அங்கங்கே நடுவில். வெரி ட்ரெடிஷ்னல், வெரி ட்ரெண்டி. நெக்ஸ்ட் பேரட் கிரீன் சாஃப்ட் சில்கில் பபிள் டிசைனை வந்து பேரட் கிரீன் இதில் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அது என்ன மாதிரினா மாங்காய் ஷேப்பில் அப்படின்னு பார்க்க ஃபோல்டில் பார்க்கும்போது பபிள் மாதிரி இருக்குது, பட் இட்ஸ் அ மாங்காய். ரொம்ப ஹெவி வெயிட் இல்லாமல் வெயிட்லெஸ். இது வரைக்கும் க்ரீன்னா நம்ம பிங்க் தான் ஆக்சுவலாக பார்த்துருப்போம் காம்பினேஷனில், பட் ஃபர்ஸ்ட் டைம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் இருக்குது. எப்படி இருக்கும் இந்த காம்பினேஷன்? செம பல்லு, ப்ளூ அண்ட் பிங்க், which will make the green more pretty. Added flavor to the taste. இதெல்லாம் சூப்பராக இருக்கு. பல்லு டபுள் ஷேட். நெக்ஸ்ட் வந்து ஒயிட், ஆல்வேஸ் கார்ஜியஸ். ஸோ ஒயிட்ல ப்ளூ டெம்பிள் டிசைன்ஸோட ப்ளூ அண்ட் பிங்க் அண்ட் ஒயிட் எப்போவுமே க்யூட் தான். வெரி ரேர் டு சி. இந்த மாதிரி நிறைய பேர் எடுக்க மாட்டோம் நம்ம, பட் கட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும். மாங்காய் டிசைன்ஸ் போட்ட பல்லு, கீழே வந்து டெம்பிள் டிசைன், ஒயிட் சாரியில். ப்ளவுஸ் என்ன வாவ், பிங்க் ப்ளவுஸ், ப்ளூ கலர் டெம்பிள், ஒயிட் கலர் சாரி. அமேசிங். வந்தால் எதை ஷாப் பண்ணலாம், எதை விடலாம், எனக்கே வந்து எதை காமிக்கிறது எதை வைக்கிறதுன்னு தெரில. பிளாக், கார்ஜியஸ் பிளாக். இந்த சாரியோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கொசன்னு டிசைனை போட்டு லைனை போட்டு, யூஸ்வல் பிளாக் சில்க் சாரீஸ்லாம் நிறைய கடையில் பார்த்தோன்னா அங்கே நிறைய சில்வர் சரி அப்புறம் கோல்டு சரி அந்த மாதிரி ஏதோ லைன் போட்டு அப்படி இருக்கும். பட் இது ஃபுல்லாக பீகாக் பண்ணியிருக்காங்க. வெரி பிரிட்டி. ஒரு பீகாக் எவ்வளோ கலர்ஸ் இருந்தால் அழகாக இருக்குமோ அவ்வளோ கலர்ஸ் போட்டு ரொம்ப அழகாக பிளாக் பேக்ரவுண்டில் கோல்டன் பார்டரில் நல்ல ஒரு ஓணம்க்கு போட்ட கோலம் மாதிரி கலர்ஃபுல்லாக ப்ரிட்டியாக இருக்குது. வெரி நைஸ். அண்ட் இது வந்து ரொம்ப கோல்டு விரும்பாதவங்க, ரொம்ப ஃப்ளாஷி கலர்ஸ் வேண்டாம், சட்டிலாக இருக்கணும், ஒயிட் பேஸும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலர் சாய்ஸ் போகலாம். பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பட் லைட்டு கீழே வித்தவுட் லைட்ஸ் இது வேறு மாதிரி இருந்தது. லைட்டு கீழே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. த்ரெட் ஒர்க், பார்டருக்கு மேலே நமக்கு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அண்ட் இதில் வந்து மீனாக்கரி ஒர்க் பண்ணியிருக்காங்க கேண்டி பிங்க்கில். வெரி லைட் வெயிட். அஃப்கோர்ஸ் சாஃப்ட் சில்க் லைட் வெயிட் தான், பட் ஸ்டில் இந்த இவ்வளோ ஒர்க் இருக்கே ஹெவியாக இருக்குமோன்னெலாம் யோசிக்க வேணாம். அப்படியே பேப்பர் மாதிரி இருக்குது. பல்லு இப்படி இங்கேருந்து பார்க்கும்போது இதில் பல்லு இருக்கிறதே தெரியல, பட் when it comes under light அவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்க்க. வெரி ப்ரிட்டி. நெக்ஸ்ட் இது வந்து நார்மல் இப்போ இருக்க கலர் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்பினேஷன், வயலட் அண்ட் பிரைட் வயலட் அண்ட் பிங்க். இதில் வந்து த்ரெட் ஒர்க் பல்லு பண்ணியிருக்காங்க. சிம்பிள் சாரீஸ், சும்மா நம்ம யாருக்கு ஃபங்க்ஷனோ அவங்க கூட நிற்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீ போட்டால் போதும். கலர் அண்ட் அந்த ஒர்க்குமே பேசும், வேறு எக்ஸ்ட்ரா சாரீ எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ ப்ரிட்டியாக ஒரு சாரீ. ஸோ நெக்ஸ்ட் சில்க் சாரியில் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து சில்கில் சொல்லிங்களே, சாஃப்ட் சில்கில் வந்து இன்னும் நாங்கள் எதிர்பார்க்கறது வரலையே அப்படின்னு நீங்கள்லாம் நினச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் வாய்ஸ்க்கான ஆன்சர் இங்கே இருக்குது என்கிட்ட. சில்க் சாரியில் இந்த டிசைனுக்கு பேர் வந்து வார்லே. இது வந்து மகாராஷ்டிராவுடைய கிராஃப்ட்மேன்ஷிப். அங்கே இருக்க ட்ரைபல் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு இந்த வந்து கோர்வை, அவங்களுக்கு கோர்வைன்னா அவங்களுக்கு தெரியும்ல, கையிலேயே வந்து
பியூர் சில்க்ல கையிலேயே வந்து பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் கோர்வை. இந்த கலர் ஷேடு பார்த்தீங்கன்னா எத்தனை கலர்ஸ் இருக்கு பாருங்க. இப்படி பார்க்க இது வந்து ஒரு கோல்டு ஒரு லைட் கிரீன், பாசி கிரீன் லைட்டா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. பட் இதுலயே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் அந்த ஒரு செக்ட்லயே இருக்கு. ஸோ அங்க இருக்க ட்ரைபல் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது கோர்வையிலேயே பியூர் சில்க்ல பண்ணி இவங்க வச்சிருக்காங்க. இதே வந்து ஹேண்ட்லூம் அப்படின்னா அதுல எப்படி இருக்கும் கோர்வை அப்படின்னு பார்க்கலாம். இந்த சேம் வார்லே ஒர்க் வந்து பட் இது காஸ்ட்லி. அதை விட இது கொஞ்சம் நமக்கு சீப்பரா இருக்கும். வா, ரொம்ப நேரமா நம்ம வந்து இந்த சுங்க பார்க்கவே இல்லைல்ல சாரீஸ்ல. ஸோ இதுதான் அந்த வார்லே ஒர்க் வந்து கையில ஹேண்ட்லூம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ கோர்வைக்கும் ஹேண்ட்லூமுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. பட் இதுலயே கலர்ஸ்ல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தா தெரியுது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. வெரி பிரிட்டி கலர் காம்பினேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாம்பழம் எல்லோ மிஸ் பண்ணவே முடியாது நம்மளால சில்க்குன்னு வந்துட்டா. ஸோ சாஃப்ட் சில்க்ல மட்டும் அதை மிஸ் பண்ணா ரொம்ப தப்பு. சாஃப்ட் சில்க்ல பிரிட்டி கலர்ஸ். பல்லு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. பியூர் சில்க். சில்க்னு சொல்லவே வேண்டாம், அந்த கலரே வந்து அழகா சில்க், நான் தான் சில்க் அப்படின்னு அதே சொல்லுது. அவ்வளோ அழகா கொஞ்சம் இருக்கு ஒரு ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரு கலர் காம்பினேஷன் சாரி ரெண்டுமே. சாஃப்ட் சில்க்ஸ்ல யூஸ்வலா இது இல்லாம நம்ம டே டு டே நிறைய கடைகள்ல எங்க என்னென்ன டிசைன் பாக்குறோமோ அதெல்லாமும் இங்க இருக்கு. பட் இதுலயே என்ன ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா இருக்கோ அதை மட்டும் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு இந்த ஷாப்லங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நானம்மா பாட்டி, மாற்றுத்திறனாளி ஜோதி, குட்டி பொண்ணு ஆனான்னு இவங்க எல்லாருமே நம்ம சமூகத்துக்கு தேவையான முக்கியமான செய்திகளை கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நமக்கும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காங்கல்ல. எஸ், நிஜமாலே அவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். சரி, மார்னிங் கஃபேல அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, உங்ககிட்ட நான் ஒரு நாள் முழுக்க கொடுக்குறேன். அந்த ஒரு நாள்ல நீ என்னென்ன வேலை எல்லாம் செய்வ? ஒரு நாள் முழுக்கனா நான் 3 வேளை நல்லா சாப்பிடுவேன், 3 படம் பார்ப்பேன், இல்ல வந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எங்கேயாவது பிக்னிக் போயிட்டு வருவேன். இதெல்லாம் யூஸ்வலா நம்ம எல்லாருமே பண்றதா இல்லையா? ஆனா ஒரே நாள்ல உன்னால ஒரு வீடு கட்ட முடியுமா? பீச்ல எவ்வளவு வீடு நான் கட்டியிருக்கேன் தெரியுமா? ஐயோ, அந்த மாதிரி மணல் வீடு, பொம்மை வீடு எல்லாம் சொல்ல ஸ்வாதி. உண்மையான வீடு, ஒரிஜினல் ஹவுஸ் சொல்றேன். ஒரிஜினல் வீடு எப்படி ஒரு நாள்ல கட்ட முடியும்? சாத்தியம் தான் ஸ்வாதி. ரஷ்யாவை சேர்ந்த ஒரு கம்பெனி ஒரு புதுமையான மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மிஷின் பாக்குறதுக்கு ஒரு குட்டி கிரேன் மாதிரி இருக்கு. அது என்ன பண்ணுவோம்னா, அதுக்குள்ள நம்ம சிமெண்ட் கலவையை போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டுக்கு தேவையான சுவரை ஒரே நாள்ல எழுப்பிடுமா. சூப்பர். சுவரை வந்து ஒரே நாள்ல அது எழுப்புது. அப்ப ரூஃப்லாம் என்ன பண்றது? ஜன்னல், ரூஃப் எல்லாமே நம்ம தான் ரெடி பண்ணிக்கணுமா. ஓகே, இதுக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் ஆகும்? அதாவது ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் செலவாகும்னு சொல்றாங்க. வாவ், சூப்பர். சீக்கிரம் அந்த மெஷினை இந்தியாவுக்கு கொண்டு வாங்கப்பா, நிறைய வீடை கட்ட வேண்டியதா இருக்கு. சரி, இந்த இன்ஃபர்மேஷனோட அடுத்ததா நம்ம பியூட்டி டிப்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். I am Dr. Pushpa Nyanaraj. I am a skin specialist, a dermatologist. வெயில் காலத்தில், அதாவது சம்மரில் நம்ம ஸ்கின்னை பாதிக்கிற சில பிரச்சனைகளை பற்றி இப்போ பார்க்கலாம். வெயில் காலம் என்றாலே நம்ம மனசுக்கு தோணுவது தேம்பல், அதாவது அல்லது படர்தாமரை. இந்த 2 ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், இது ரெண்டும் நிறைய பேரை பாதிக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த வெயில் காலத்தில் இருக்கிறது. இந்த ரெண்டையும் பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேம்பல்ங்கிறது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு பூஞ்சா நோய். வெயில் காலத்தில் அநேகரை இது பாதிக்கும். இந்த தேம்பல் என்கிறது மலசேசியா ஃபர்ஃபர் என்கிற ஒரு ஃபங்கஸ்னால வர்றது. இந்த ஃபங்கஸ், அதாவது மலசேசியா ஃபர்ஃபர்ங்கிற ஃபங்கஸ் சம்மரில், அதாவது வெயில் காலத்தில் காற்று வேர்வையில் அதிகமாக இருக்கிறது. நம்மளுக்கு வேர்வை ஹீட்டு இருக்கும்போது நம்ம தோலில் இது நம்மளுக்கு ஒட்டி வளர ஆரம்பிச்சுக்கிறது. எந்த வயசில் வேணாலும் இந்த ஃபங்கஸ் வரலாம். ஆனால் அதிகமாக பாதிக்கிறது அடோலசன்ஸ், அதாவது 13 வயசுலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் இந்த ஃபங்கஸ் அதிகமாக பாதிக்குது. அது மட்டும் இல்லை, குழந்தைகள், 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கும் வயதானவங்களுக்கும் ரேராக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். இந்த மலசேசியா ஃபங்கஸ் நம்ம தோலில் இருக்கிற நம்மளுக்கு செபேஷியஸ் கிளான்ஸ், அதாவது ஆயில் கிளான்ஸ்
நம்ம எண்ணெய் சுரக்கிற சுரபிகள் நம்ம ஸ்கின்ல இருக்குது, அதுல தான் இந்த ஃபங்கஸ் வளருது. அதனால இந்த தேம்பல் முகத்துல ஒரு நம்ம செஸ்ட், முதுகுல, கையில இந்த மாதிரி இந்த ஆயில் கிளான்ஸ் எண்ணெய் சுரக்கிற சுரபிகள் இருக்கிற பகுதிகளில் அதிகமா வளரும். இது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா பேச்சஸ், அதாவது நம்ம தோல் கலரை விட வெள்ளை பட மாதிரி தெரியலாம், நம்ம தோல் கலரை விட கருப்பு தேம்பல் மாதிரி தெரியலாம். ஸோ 2 டைப்ஸ் இருக்குது, 2 வகை இருக்குது. அது குரோமிக் அண்ட் ஏக்ரோமிக் வெரைட்டின்னு சொல்றது. இந்த ஃபங்கஸ் பொதுவா அரிப்போ எதுவும் நம்மளுக்கு செய்வதில்லை. ஆனா அது நம்ம சரியாக அதை வைத்தியம் பண்ணாம விட்டோம், அது பரவிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி தேம்பல் தவிர படர்தாமரைன்னு இன்னொரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதுவும் இந்த சம்மர் வெயில் காலத்துல நம்மளை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒண்ணு. இந்த படர்தாமரை என்னன்னா அதுவும் ஒரு பூஞ்சாய் நோய், இன்னொரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். டெர்மட்டோஃபைட் ஃபங்கஸ் அப்படிங்கிற ஃபங்கஸ் உண்டு பண்ணுகிற இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இந்த படர்தாமரை அது நேம் சொல்ற மாதிரி ஒரு படர்ந்து ஒரு ரிங் மாதிரி தோல்ல காணப்படும். உடம்புல எங்க வேணாலும் தோணலாம். ஆனா ரொம்ப முக்கியமா எங்கெல்லாம் வரும்னா வேர்வையான இடங்கள், நம்ம கை கடியில, காலுக்கு இடையில, மாறுக்கடியில, இந்த மாதிரி ஒரு காத்தோட்டம் இல்லாத இடுப்புல வேர்வையான இடங்கள்ல இது முதல் ஆரம்பிக்கும். அரிப்பு ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் நம்ம அதை அரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பரவுற வாய்ப்பும் இருக்கிறது. இதுவும் வேலையில நம்ம இப்ப எல்லாருமே அநேகமா வேலைக்கு போறோம். வீட்டுல இருக்கிற ஹோம் மேக்கர்ஸுக்கும் ஸ்வெட்டிங் ஜாஸ்தி இருக்குது இப்போ இந்த வெயில் காலத்துல. ஸோ யாருக்கு வேணாலும் இந்த ஃபங்கஸ் வரலாம். இந்த படர்தாமரை நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆந்த்ரோபோஃபிலிக், ஜூஃபிலிக் அண்ட் ஜியோஃபிலிக். ஆந்த்ரோபோஃபிலிக்னா ஹியூமன் டு ஹியூமன், நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட வரலாம். நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு வந்தா ஒரு நம்ம ஃபேமிலி மெம்பர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வரலாம். டவல்ஸ், ஒரு சீப்பு, சோப்பு, இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி மெம்பர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இந்த படர்தாமரை பரவலாம். அது ஆந்த்ரோபோஃபிலிக் டைப். இன்னொரு டைப் ஜியோஃபிலிக், பூமியில இருந்து வர்றது. கார்டனிங் ஒர்க் பண்றவங்க, வேற ஏதாவது நம்ம கையை வச்சு அது அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு பூமியில மண்ணுல இருக்கிற வெரைட்டி இருக்குது இந்த ஃபங்கஸ். ஸோ கையில காலில் எல்லாம் இந்த படர்தாமரை வரலாம். அதை ஜியோஃபிலிக் வெரைட்டி. மூன்றாவது வெரைட்டி ஜூஃபிலிக், நம்மளுக்கு அனிமல்ஸ் இருந்து வர்றது. அநேகமா நிறைய வீடுகள் இப்ப பெட் அனிமல்ஸ் இருக்குது, நாய், பூனை, அதெல்லாம் இருந்து நம்மளுக்கு அந்த ஃபங்கஸ் வரலாம். இதே ஃபங்கஸ் அந்த நாய், பூனைக்கும் இருக்கும். அதுகள் அரிச்சிட்டு சொரிஞ்சிட்டு இருக்கலாம். இது அநேகமா குழந்தைங்களுக்கு வருது. குழந்தைகள் அந்த நாய், பூனைகள்கிட்ட போய் விளையாடும் போது அவங்களுக்கு கையில காலில எல்லாம் இந்த ஃபங்கஸ் வரலாம். இந்த மாதிரி இந்த 3 டைப் ஆஃப் ஃபங்கஸ் இருக்குது. அது மட்டும் இல்ல, உச்சியில இருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலயும் படர்தாமரை வரலாம். தலையில வர்ற டைப் குழந்தைங்களுக்கு அதிகமா வருது. நம்ம தொடை இடுக்குல வர்றது டோபிஸ் இச்சுன்னு சொல்லுவோம். அண்ட் காலில் சிலவங்களுக்கு காலில் வர்றது ஆத்லீட்ஸ் ஃபுட்டுன்னு சொல்றது. ஏன்னா ஆத்லீட்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஷூஸ் போட்டு ரொம்ப நேரம் ஷூ போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள இருக்கிற ஸ்வெட்டிங் அண்ட் ஹீட்னால இந்த ஃபங்கஸ் வருது. இப்போ ஆத்லீட்ஸ்க்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருமே இப்போ ஷூஸ் ஒரு நெசசரி ஈவில் ஆயிருச்சு. ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாரும் ஷூஸ் போடுறாங்க. ஸோ அந்த காட்டன் சாக்ஸ் இல்லாம ஒரு சாக்ஸ் மாத்தாம இருந்தோம்னா இந்த மாதிரி ஆத்லீட்ஸ் ஃபுட், அதாவது இந்த ஃபங்கஸ் நம்ம கால்லேயே வரலாம். இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம இந்த வெயில் காலத்துல வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சிம்பிள் மெஷர்ஸ் பண்ணலாங்கிறத இப்போ பார்ப்போம். ரொம்ப முக்கியம், நம்ம உடம்புல இருக்கிற வேர்வை, ஹீட்டை நம்ம வாஷ் அவுட் பண்ணுறது. ஸோ ஒரு நாளைக்கு 2 இல்ல 3 முறை கண்டிப்பாக குளிக்க வேண்டும் இந்த சம்மர்ல. அண்ட் நம்ம எப்போவுமே நம்ம காட்டன் க்ளோத்ஸ், அதாவது கதர் துணிகளை அணிந்து கொள்ள வேண்டும். காத்தோட்டமா இருக்கிற துணிகளை அணிந்து கொள்ள வேண்டும். ஆன்டி ஃபங்கல் டஸ்டிங் பவுடர்ஸ் இருக்குது. நம்ம வேர்வையான இடங்களில் நம்ம கண்டிப்பாக இந்த டஸ்டிங் பவுடர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர் ஆர்ம்ஸில், நம்ம தொடை இடுக்குகள்லாம் இந்த டஸ்டிங் பவுடர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி ஃபங்கஸ் வர்றதுக்கு ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஷூஸ் போடுறவங்க எவ்வளவு குறைவா அந்த ஷூவை போட முடியுமோ போடணும். காட்டன் சாக்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் டெய்லி காட்டன் சாக்ஸை நாம் சேஞ்ச் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி சிம்பிள் மெஷர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாம நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. நன்றி.
சாப்பாடு, ட்ரெஸ், வீடுன்னு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை பத்தி பார்த்தோம். எஸ், அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாங்க. அவங்க யாரு, அவங்க எதை பத்தி பேச போறாங்க அப்படிங்கறத ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. குழந்தைங்க தான் இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த குழந்தைங்களே அபியூஸ் பண்ற அவலம் இப்போ ரொம்பவே அதிகமா நடக்குது. அவங்களுடைய சின்னஞ்சிறு உலகத்தை பத்தி எந்த கவலையுமே இல்லாம அதை சிதைக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது நம்மளுடைய இதயமும் பதறுது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற வகையில தான் இந்த டே ஆஃப் ஹோப்பை நம்ம செலிப்ரேட் பண்றோம். எவ்ரி ஏப்ரல் 1st வெட்னஸ்டே தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா சமூக ஆர்வலர் பவித்ரா வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹர் டு தி ஷோ. வெல்கம் டு தி ஷோ மேம். பவித்ரா, உங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறமா. பொதுவா அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கிறவங்க வந்து ஜென்ரலாவே அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அவங்களுக்கு அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க, ரொம்ப ஆர்வம் இருக்கும். இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதனால அவங்க அப்படி மாறி இருப்பாங்க. ஸோ இதுல வந்து எந்த எந்த விஷயத்துல வந்து பவித்ராவை நம்ம பொருத்தலாம்? ஸோ இப்போ வேற எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம வீடு இருக்கு, வெளியிருந்து ஒரு ஆள் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து நீ வெளியே போ, இங்க இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கோவம் வரும். அந்த மாதிரிதான் நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம தமிழர் கலாச்சாரத்தை முறிக்க முயற்சி செஞ்சாங்க. ஸோ அதை முறியடிக்கிறதுக்காக நாங்க போராடணும். அதுலதான் வந்து நான் ஜல்லிக்கட்டுல உள்ள வந்தேன். ஸோ ஒரு கிராமத்து பொண்ணா அங்கிருந்து வந்து, ஸோ நம்ம தமிழனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கிராமத்து பொண்ணு அப்படிங்கிறனால உள்ளுணர்வு நிறைய இருக்கும், அதை சொல்லியே வளர்த்திருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து என்னோட ஜல்லிக்கட்டுல போராட்டத்துல வந்து என்னோட பங்கு வந்து அதிகமா இருந்துச்சு. நீங்க பேசும்போதே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்க. ஸோ அதுல இருந்தே நம்மளுடைய தாய் மண் மேல நீங்க எவ்வளவு பற்று வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நீங்க வந்து சமூக சேவைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சமூக சேவைக்கான ஒரு படிப்பு தான் நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா, MSW படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு படிப்பு எடுக்கணுங்கிற தாட் எங்க இருந்து வந்தது? ஏன்னா இப்போ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இன்ஜினியர், டாக்டர், சரி அப்படியும் இல்லையா சினிமா சைட்ல ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. எப்படி உங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு எய்ம் வந்துச்சு? வீட்டுல சப்போர்ட்டிவா இருந்தாங்களா? வீட்டுல எனக்கு ஃபுல் சப்போர்ட் கிடையாது. சோ நான் இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து எங்க ஊர் தான். சத்தியமங்கலத்துல ஒரு குட்டி கிராமம், உக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கிராமம். எங்க இதுல வந்து அதிகமா படிக்க வைக்க மாட்டாங்க. சைல்ட் லேபர் அண்ட் சைல்டு மேரேஜ் வந்து அதிகமா இருக்கு எங்க ஊர்ல. சோ இதுக்காகவே இதுல நான் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து சமூக பணியியல் துறை எடுத்து 2 வருஷம் படிச்சேன். சோ வீட்டுல எனக்கு ஃபுல் சப்போர்ட் கிடையாது. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கிராமத்தாளுக்கு தெரியும்ல. சோ நல்லா ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. MSW படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அம்மா அப்பா 2 பேருமே படிக்கல. ஸோ நான் வந்துட்டு நானே தான் போய் காலேஜில் போய் அட்மிஷன் போட்டது எல்லாமே நான் ஒருத்தியே தான் போட்டேன். போட்டு நான் MSW தான் எடுத்தேன் அப்படிங்கிறதே வீட்டுக்கு தெரியாது. ஸோ 2 மந்த்துக்கு அப்புறம் அக்கா என்னோட ரெக்கார்ட் நோட்டு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மா இவ MSW எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. அப்பா ரொம்ப திட்டினாங்க. ஸோ நீ எப்படி இருக்க போற, இதை எடுத்து என்ன பண்ண போறன்னு. அத்தை பையன், சித்தி பையன் சொல்லிட்டு எல்லாரும் இன்ஜினியரிங் ஃபீல்டு எல்லாருமே மொத்தமா. ஸோ நான் மட்டும் சோசியல் ஒர்க் அப்படின்னு உள்ள இறங்கும் போது அவங்க ரொம்ப என்ன கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு வார்த்தை சொன்னேன், நீ நாளைக்கு வெளியே போகும்போது குப்பை போடாமையும், உனக்கு பிறக்க போற குழந்தை அனாதை ஆசிரமத்துல விடாமையும், உன் அம்மா அப்பாவை கொண்டே அனாதை ஆசிரமத்துக்கு முதியோர் இல்லத்துல விடாம இருந்தீங்கன்னா நான் ஏன் இந்த படிப்பு எடுத்து படிக்க போறேன். ஸோ ஒவ்வொருத்தனும் இந்த மாதிரி முன் வந்தா எங்களை மாதிரி சோசியல் ஒர்க் வர தேவை கிடையாது. தமிழ்நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தனும் வந்து சோசியல் ஒர்க்கரா இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ எதிர்ப்பை மீறி தான் வந்தேன். நிறைய எதிர்ப்புகளை தாண்டி தான் இதை படிச்சேன். ஸோ இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு சமூக ஆர்வத்தோட நிறைய குழந்தைகளுக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆல் ஆஃப் அ சடன் ஒரு மாற்றம் வரனா கூட கண்டிப்பா மெதுவா இந்த மாதிரியான மாற்றங்கள் வருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்க முதல்ல சொன்னீங்க யாருமே சப்போர்ட்டிவா இல்லை, நானாதான் போய் ஒரு காலேஜ்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கினதுல இருந்து நான் என்ன கோர்ஸ் பண்றேங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கவே ரொம்ப நாட்கள் எடுத்திருக்கு. ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த சப்போர்ட்டுமே இல்லாம இருந்த உங்களுக்கு ஜல்லிக்கட்டுல நீங்க எப்படி போராடினீங்க அதுக்காக? இல்ல அதை பார்த்து மத்தவங்க பெருமைப்படும் போது உங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? ஸோ அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் பயந்தாங்க. ஸோ டிவில எல்லாம் வரா என் பொண்ணு அதுதான் மெயினா பார்த்தாங்க. ஸோ ஒரு கிராமத்துல இருந்து போயிட்டு டிவில வரா அப்படிங்கிறது ஒரு அதிசயம் தான். ஸோ ரொம்ப பயந்தாங்க. அம்மா 2 நாள் ஃபுல்லா தூங்கவே இல்லை, இவனு யாராவது ஏதாவது பண்ணிருவாங்களா அப்படிதான் சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. ஸோ எங்க பக்கத்து வீட்டுக்காரன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா தான் வந்து இல்லம்மா பொண்ணு இங்க நம்ம கிராமத்துல இருந்து சென்னை போயிட்டு அங்க போய் இவ்வளவு தைரியமா பேசியிருக்கா. ஸோ நீங்க இப்படி பண்ணதுக்கு நீங்க பெருமை தான் படணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல ரொம்ப அந்த அண்ணா தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பா நான் MSW எடுக்கும் போதே கொஞ்சம் திட்டிட்டு இருந்தாரு. இப்ப கொஞ்சம் உள்ள ஃபுல்லாவே இறங்கிட்டேன் சோசியல் ஃபீல்ட்ல. சோ அப்பா அப்படியே சரி அவ அப்படிதான் அவ ஃபீல்ட்ல விட்டுலான்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ நீங்க நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து சைல்டு அபியூஸ் தான். அதுவும் பெண் குழந்தைகள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. சின்ன குழந்தைகள் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் குழந்தைகள். ஸோ அவங்களுக்குலாம் எந்த மாதிரியான கவுன்சிலிங் நீங்க கொடுக்குறீங்க? ஸோ கவுன்சிலிங் அப்படிங்கிறத விட இன்னொரு என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து
இதுதான் இந்த இடத்துல தான் வந்து தொடணும், இந்த இடத்துல தொடக்கூடாது அப்படிங்கிற அந்த இது கூட இன்னுமே வந்து குழந்தைகளுக்கு தெரியவில்லை. கிராமத்துலயும் சரி நகரத்துலயும் சரி அப்படிதான் இருக்கு. ஸோ எங்களால முடிஞ்சது என்ன அப்படின்னா குட் டச் பேட் டச் அது உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ இந்த இடத்துல எல்லாம் யாராவது அத்துமீறி தொட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையான ஒருவர்கிட்ட நீங்க போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்பவும் வந்து கிராமத்துக்கு நான் ஊருக்கு போனேன்னா நான் படிச்ச பள்ளியில போயிட்டு இதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இங்க வந்து நாங்க ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ கார்பரேஷன்ஸ் கூட டைப் வச்சுட்டு 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கு வந்து நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் 9th ஸ்டாண்டர்ட் எடுக்கிறேன், அந்த குழந்தைகளுக்கே வந்து இதுதான் வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிறது தெரியுது கிடையாது. ஸோ நான் நிறைய கிளாஸ் இந்த மாதிரி குட் டச் பேட் டச் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அக்கா இதெல்லாம் அபியூஸ் ஆக்கா, இந்த மாதிரி ஒரு அண்ணா என்ன தொட்டிருக்காங்க, இந்த மாதிரி பக்கத்து வீட்டு தாத்தா என்ன இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, அவங்களே வாலண்டியராவும் சொல்றாங்க. ஸோ 2 சைடும் கிராமம் சரி நகரம் சரி சைல்டு அபியூஸ் அப்படிங்கிறது குறையில அதிகமாயிட்டு தான் இருக்கு. சோ அப்படி அபியூஸ் செய்யப்பட்ட ஒரு குழந்தை உங்ககிட்ட வந்து அவங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கும் போது கண்டிப்பா அது வந்து அவங்கள மனதளவுலயும் பாதிச்சிருக்கோம் இல்லையா, அது ஒரு இம்பாக்ட் ஃபார்ம் பண்ணிருக்கோம். அவங்களை எப்படி நம்ம மீண்டு கொண்டு வர்றது? ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அதுக்குதான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளுணர்வு அவங்க கிட்ட இருக்கு. நான் ஒருவேளை கரெக்டா இருந்திருந்தா அவங்க இப்படி வந்திருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள உள்ளுணர்வு நிறைய இருக்கும். ஸோ அந்த டைம்ல தான் வந்து பேரண்ட்ஸோட ஃபுல் சப்போர்ட் வேணும். ஆனா ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ஒதுக்க பாக்குறாங்க. ஆனா அந்த டைம்ல அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு மனதைரியம் கொடுக்குமோ அந்த அளவுக்கு அவங்கள வாழ வைக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சனையில இருந்தே வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்காங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, நம்ம டீச்சர்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அந்த டைம்ல நம்ம மனதைரியம் நிறைய கொடுக்கணும். நான் இருக்கேன், அவங்க மேலதான் தப்பு, உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதுலதான் வந்து பேரண்ட்ஸோட கடமை அங்க இருக்கு. ஓகே, ஆஸ் அ கவுன்சிலரா நீங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான கவுன்சிலிங் கொடுப்பீங்க? ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து போய் சொல்றதுக்கு பயப்படுவாங்க இல்லையா, ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து திட்டுவாங்களோ, உன்னாலதான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களோன்ட்டு நிறைய குழந்தைகளுக்கு அந்த பயம் இருக்கு. ஸோ ஆஸ் அ பேரண்ட்ஸ் அவங்க என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? ஸோ பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைகிட்ட இப்போ 100%ல 80% ஆஃப் அபியூஸ் வந்து எங்க நடக்குது அப்படின்னா தெரிஞ்சவங்க மூலியமா தான் நடக்குது. நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க மூலியமா தான் நடக்குது. ஸோ நம்ம வீட்டுல இப்போ பொன் பொருள் நிறைய வச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் வீட்டுல ஒரு 50 பவுன் வச்சிருக்கோம், அதை விட அதிகம் வந்து நம்ம பொண்ணு. பட் பொண்ணை நம்பி ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு போறோம், அந்த 50 பவுன் நம்பி பக்கத்துல வர கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த பொண்ணு பொருளுக்கு இருக்க மதிப்பு கூட நம்ம குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் தரது கிடையாது. ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது நம்ம குழந்தைகிட்ட. குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட இப்ப இருக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்லம் ஏரியால எடுத்துட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய வீடுதான் இருக்கும், அதுக்குள்ள அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபேமிலியும் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம எந்த விதமா போய் எப்படி போய் அப்ரோச் பண்ணாலும் அவங்க காது கொடுத்து கேட்கிற அளவுலயே இல்லை. ஸோ அவ நல்லா இருக்கு, அவளுக்கு எதுவும் கிடையாது, அவங்க சும்மா ஏதாவது விளையாட்டுக்கு தொட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ற போது அந்த குழந்தை நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ பேரண்ட்ஸே ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? உண்மையா கேர்லெஸ்ஸா இல்ல, இப்ப அந்த குழந்தைங்க அந்த மாதிரி போறதுனால செக்ஸ் ஒர்க்கரா மாறுறதுக்கு இந்த சைல்டு அபியூஸ் தான் காரணம். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் எந்த ஒரு கேர் எடுத்துக்காதுதான் வந்து அதுக்கு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து இப்போ நல்ல விஷயத்துக்கு நிறைய பேர் பயன்படுத்துறாங்களோ இல்லையோ, அதனால நிறைய கெட்ட விஷயமும் நடக்குது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ ஆஸ் அ ஒரு கவுன்சிலரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஸோ சோசியல் மீடியா அப்படிங்கிறது வளர்றதுக்கு தான். ஸோ அதை நம்ம எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்கு. ஸோ இப்போ ஸ்கூல் போற குழந்தைகளுக்கு மொபைல் ஃபோன் அலோவ் பண்றது கிடையாது. ஆனா எத்தனையோ பேர் வந்து கிளாஸ் ரூம்லயே படம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு பையன் இருந்தான்னா இன்னும் 4 பேர்த்து கூப்பிட்டு வாடா இந்த படம் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஸோ ஸ்கூல் லெவல்ல கொஞ்சம் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாம ஸ்கூல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா வீட்லயும் அதே மாதிரிதான் அந்த குழந்தைகளுக்கு எதுக்கு ஃபோன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா இந்த வயசுல கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இன்னொன்னு என்ன மெயின் என்ன அப்படின்னா இப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இப்போ நம்ம கிளாஸ்ல சப்ஜெக்ட்லயே இருக்கு. பட் எத்தனை டீச்சர்ஸ் வந்து முன்னாடி நின்று ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் டயக்ராம் போட்டு எடுக்கிறாங்க? கிடையாது. ஏன்னா அவங்க சொன்னாங்கன்னா அவங்களே கலாய்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் பசங்களுக்கு தாட் வருது. ஸோ அவங்களே மேலேட்டுமா இந்த கொஸ்டினுக்கு இதுக்கு ஆன்சர் பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அபியூசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பையனுக்கு இப்போ காலங்கள் மாறிவிட்டுச்சு. நிறைய பேர் வந்து வயசானவங்க தான் வந்து இப்போ மேக்ஸிமம் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனி வர்ற காலங்கள்ல என்ன பண்ணல அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து குழந்தைகளுக்கு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தெளிவா எடுத்து சொன்னாவே போதும், அபியூசஸ் வந்து கண்டிப்பா குறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பெரும்பாலும் நிறைய பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க குழந்தைகள் முன்னாடி பேரண்ட்ஸ் சண்டை போடவே கூடாது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம், குழந்தை கொஞ்சம் தள்ளி இருக்கா, நம்ம இங்க சண்டை போடுறது என்ன தெரிய போகுதுங்கிறத அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பட் குழந்தைய வந்து அது பெரியதளவுல பாதிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல பேரண்ட்ஸ்க்கு நீங்க எந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க, கவுன்சிலிங் கொடுப்பீங்க? சோ இப்போ பசங்க 2 படத்துல பாத்துருக்கலாம், சூர்யா சொல்லியிருப்பாங்க பசங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தை தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. சோ அதேதான் அவங்க
சும்மா சாதாரணமா பண்ணிட்டு போயிருவாங்க, பட் அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த அன்னைக்கு வீட்டில் சண்டை இருந்துச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ் என்ன வேர்ட் யூஸ் பண்ணாங்களோ அதைத்தான் பசங்க வந்து கிளாஸ்ல பேசுறாங்க. ஸோ அம்மாவே பேசுறாங்க, நான் ஏன் பேசக்கூடாது, அப்பா பேசுறாங்க, நான் ஏன் பேசக்கூடாது. ஸோ பேரண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறது வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே. அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து கம்பேர் பண்ணி பேசுவாங்க. லைக் இந்த குழந்தை நல்லா படிக்கிறான், நீ படிக்கிறது இல்ல, நாங்களும் உனக்கு இவ்வளவு செலவு செய்யறோம், ஆனா நீ வந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் காட்டுறது இல்லை. அந்த மாதிரி நிறைய கம்பேரிசன் வந்து நடக்கும். வீட்டுக்குள்ளே வந்து அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சிக்குள்ள கம்பேரிசன் நடக்கும். ஸோ இதனால வந்து எந்த அளவுக்கு மென்டலி குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, ஸோ அவங்கள வந்து எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? ஸோ குழந்தைய நிறைய பேர் இப்படி கம்பேர் பண்றாங்க. பேரண்ட்ஸ் வந்து எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஸோ அண்ணன் நல்லா படிக்கிறான், இவன் சுத்தமா படிக்கிறது இல்லைன்னு. அவங்க கிட்ட போய் கேட்டா, அக்கா எதுக்கு எடுத்தாலும் அவங்க ஏன் என் அண்ணாவோட கம்பேர் பண்றாங்க, ஏன் என் அக்காவோட கம்பேர் பண்றாங்க. அவனுக்கு உள்ளுக்குள்ள நிறைய தாக்கம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒரு தனி திறமையோட தான் பிறந்திருப்பாங்க. அந்த திறமையை கண்டறியறதுக்கு தான் எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை கண்டறிஞ்சு அவங்கள அந்த வழியில கூட்டிட்டு போகலாம். கம்பேர் பண்றதுனால மனதளவுல குழந்தைங்க ரொம்ப காயப்படுவாங்க. ஸோ கம்பேரிங் பண்ண என்ன, ஏன் இவங்க கம்பேர் பண்ணிட்டே இருக்கு, நம்ம ஏன் இதை பண்ணணும். ஸோ குழந்தைங்க அப்படின்னா எதை செய்ய வேண்டாம்னு சொல்றோமோ அதைத்தான் செய்வாங்க. ஸோ நம்ம கம்பேர் பண்ண அப்போ என்னை வந்து தரக்குறைவா அம்மா எடை போட்டாங்க, நம்ம ஏன் அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்க நம்ம பாடுபடணும். ஸோ இருக்கிற பேர் அப்படியே ஜாலியா இருந்துட்டு போலாமே அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, இப்படி கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து சரி இப்படி கம்பேர் பண்ணாத அவன் முன்னுக்கு வருவான் அப்படின்னு யோசிப்பான்னு கண்டிப்பா கீழே தான் வருவா கம்பேர் பண்ணும்போது. டே ஆஃப் ஹோப் அன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு எதிர்காலத்தை பத்தின நல்ல விதமான நம்பிக்கையை எங்க எல்லாருக்குள்ளயுமே விதைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுற இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே.